ஜூல் விளைவின் சில பயன்கள். ஜூல் விளைவு நம்ம வெப்பப்படுத்தக்கூடிய இந்த விளைவை எந்தெந்த இடங்களில் பயன்படுத்துகின்றோம் என்பதை நாம் விரிவாக பார்க்கின்றோம். மின்சார வெப்பமேற்றும் சாதனங்கள். மின்சாரத்தை பாய்ச்சி வெப்பப்படுத்தக்கூடிய அந்த வெப்பத்தை பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், மின் சலவை பெட்டி, மின் சூடேற்றி, ரொட்டி சுடும் மின் அடுப்பு, டோஸ்டர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கருவிகள் எல்லாம் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்துகின்றது. இவற்றில் வெப்பத்தை உண்டாக்குவதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கம்பி சுருளானது நிக்கல் மற்றும் குரோமியம் கலந்த நிக்ரோம் என்ற உலோக கலவையினால் ஆன சுருளாக இருக்கும். ஏன் இந்த கலவையை பயன்படுத்துகின்றோம் என்றால், அந்த நிக்ரோம் என்ற உலோக கலவையானது அதிக மின்தடை எண் கொண்டது, அதிக உருகுநிலை உடையது, அதே நேரத்தில் விரைவில் ஆக்சிகரணத்திற்கு உள்ளாகாது. இந்த நற்பண்புகள் இருக்கிறனால நிக்ரோம் நம்ம இந்த வெப்பமேற்றும் சாதனங்களில் பயன்படுத்துகின்றோம். அடுத்தது ஜூல் விளைவை பயன்படுத்தக்கூடிய மற்றொன்று மின் உருகு இழை. இப்போ வீடுகளில் நம்ம மின்சாரம் செல்லுகின்ற பொழுது ஒரு ஃபியூஸ் வயர் என்று ஃபியூஸ் வைத்திருப்பார்கள். அதில் உள்ள அந்த ஃபியூஸ் வயர் அதாவது உருகு இழை என்று அழைக்கப்படுகிறது. இது 37% ஈயம் அதாவது லெட், 63% வெள்ளீயம் டின், இந்த இரண்டு உலோக கலவை. இப்போ இது அதிக மின்தடை, குறைந்த உருகுநிலை, இந்த பண்புகளை உடையது. எனவே ஒருவேளை நம்ம மின்சுற்றில் தவறுதலான மின் இணைப்புங்கிறப்போ ஷார்ட் சர்க்கியூட் ஆகி மிக அதிக மின்னோட்டம் பாய நேர்ந்தால் உடனே உருகு இழை உருகி இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. எனவே பயன்படுத்தக்கூடிய சாதனம் பாதுகாக்கப்படுகின்றது. மின் விளக்கு பல்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த இழை, அங்கே நம்ம வெப்பப்படுத்தக்கூடிய விளைவு பயன்படுத்துகின்றோம். மின் விளக்கில் உள்ள மின் இழையின் மின்தடை மிக அதிகம். எனவே உண்டாகும் வெப்ப ஆற்றலின் அளவு அதிகமாகி உயர் வெப்பநிலை அந்த பொருள் அடைந்து ஒளிரும் பண்பை பெறுகின்றது. அந்த உருகு நிலை பொதுவாக 3380 டிகிரி சென்டிகிரேட் உடைய டங்ஸ்டன் மின்னிலை பயன்படுகின்றது. மின்னிலை விளக்கு அதாவது பல்பை நம்ம பயன்படுத்தக்கூடிய டங்ஸ்டன் மிக அதிக உருகு நிலையான 3380 டிகிரி சென்டிகிரேட். மின்னிலையானது குறைந்த அழுத்தத்தில் மந்த வாயு நிரப்பப்பட்ட கண்ணாடி குமிழனுள் இருக்கும். மின் வில் விளக்குன்னு சொல்லுவோம். அதுலேயும் மின் பற்ற வைத்தல், சால்டர் பண்றது அல்லது வெல்டிங் பண்றது, இரண்டு உலோக பரப்புகள் முனைகளை நம்ம சேர்ப்பதற்கு இதில் எல்லாமே நம்ம அதிக மின்னோட்டத்தை செலுத்தி உருக வைத்து நம்ம சேர்க்கின்றோம். ஸோ இவற்றிலும் நாம் ஜூல் விளைவையை பயன்படுத்துகின்றோம். மற்றும் மின் மாற்றி மற்றும் டைனமோ போன்ற சில அமைப்புகளில் இந்த ஜூல் வெப்ப விளைவு நமக்கு எதிர்மாறான விளைவை உண்டாக்கும். நமக்கு தேவையில்லாதது, அது தவிர்க்கப்பட வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யறோம், இந்த கருவிகளில் ஏற்படும் வெப்ப ஆற்றல் குறைவாக இருக்கக்கூடிய வகையில் அந்த கருவிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய மின்னோட்டம் வெப்ப மின் விளைவு என்று அழைக்கப்படுகின்றது. ஜூல் வெப்ப விளைவு ஒரு மின்னோட்டத்தினால் கிடைக்கக்கூடிய விளைவு. இன்னொரு விளைவை நாம் பார்க்க போகின்றோம். இப்போ இந்த படத்துல நீங்க பாருங்க, இரண்டு கம்பிகள், ஒரு கம்பி தாமிரத்தினால் ஆன கம்பி, இன்னொரு கம்பி இரும்பினால் ஆனது. இந்த ரெண்டையும் நம்ம சேர்த்து ரெண்டு சந்திகளை உருவாக்கி அதுல ஒரு சந்தி நம்ம குளிர்ந்த பனிக்கட்டிகள் உள்ள ஒரு தொட்டியில் நம்ம வைத்துக்கொண்டு மற்றொரு சந்தியை நாம இன்னொரு தொட்டியில் அதாவது வெப்பமூட்டக்கூடிய ஒரு தொட்டியில் வைத்து நீரை கொதிக்க வைத்து கொண்டே இருந்தோம் என்றால் வெப்பநிலை அதிகரித்து கொண்டே வருகின்றது. இப்போ ரெண்டு சந்திகளின் வெப்பநிலை வேறுபாடு இருக்கின்ற பொழுது என்ன ஆகின்றது, எலக்ட்ரான்களானது வெப்ப சந்தியிலிருந்து குளிர் சந்தியை நோக்கி செல்லுகின்றது. வெப்ப சந்தியிலிருந்து குளிர் சந்தியை நோக்கி செல்லுகின்ற ஒரு எலக்ட்ரான்கள். அப்பொழுது மின்னோட்டம் அதற்கு எதிர் திசையில் செல்லுகின்ற ஒரு நிகழ்வு நடக்கும். இப்போ நம்ம குளிர் சந்தி வெப்ப சந்தி என்று பார்க்கின்றோம். அப்போ எலக்ட்ரான்களினுடைய திசையை இந்த ஆரோ மார்க்ல இருந்து நம்ம பார்க்கின்றோம். இந்த மாதிரி இரண்டு கடத்திகள், இரண்டு வேறுபட்ட உலோகங்களின் சந்திகள் வெவ்வேறு வெப்பநிலைகளில் வைக்கின்ற பொழுது அந்த இரண்டு உலோகத்தின் வழியாக ஒரு மின்னோட்டம் ஏற்படுகிறது. இப்போ ஜி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கேல்வனோமீட்டர் இடையில் வைத்தோம் என்றால் இந்த கடத்தியின் வழியாக மின்னோட்டம் செல்வதை அறிய முடிகின்றது. அந்த மாதிரி விளைவை முதலில் கண்டறிந்தவர் சீபெக். எனவே அவர் பெயரால் இந்த விளைவு சீபெக் விளைவு என்று அழைக்கப்படுகின்றது. இப்போ மாறாக நம்ம வெப்ப சந்தி குளிர் சந்தி
மாற்றி அமைத்தோம் என்றால் இப்பொழுது மின்னோட்டத்தின் திசை குளிர் சந்தியாக இருந்ததை நம்ம வெப்ப சந்தியாக மாற்றி வெப்ப சந்தியாக இருந்ததை குளிர் சந்தியாக மாற்றினோம் என்றால் இப்பொழுது எலக்ட்ரான்களின் ஓட்டம் எதிர்மாறாக இருக்கின்றது, மின்னோட்டத்தின் திசையும் அதற்கு எதிராக அமையும். ஸோ இது நம்ம இந்த சந்தி ரெண்டையும் மாற்றுகின்ற பொழுது மின்னோட்டத்தின் திசை மாறுகின்றது என்பதை விளக்குவதற்காக இந்த படம் உங்களுக்கு விளக்கப்படுகின்றது. இரும்பு மற்றும் தாமிரம் ஆகிய இரண்டு வெவ்வேறு உலோகங்களை கொண்ட ஒரு மின் சுற்றில் அவற்றின் சந்திகளை நாம் வெவ்வேறு வெப்பநிலைகளில் நம் படத்தில் பார்த்த மாதிரி ஒரு சந்தி குளிர் சந்தியாகவும் இன்னொன்று வெப்ப சந்தி வெவ்வேறு வெப்பநிலைகளில் வைக்கப்படுகின்ற பொழுது சுற்றின் வழியே ஒரு மின்னியக்கு விசை தோன்றுகிறது. அந்த மாதிரி மின்னியக்கு விசை தோன்றுகிறது என்பதை சீபெக் கண்டுபிடித்தார். அதனால் இந்த விளைவு சீபெக் விளைவு என்று அழைக்கின்றோம். இந்த இரண்டு சந்திகளை கொண்ட அமைப்பை வெப்ப மின்னிரட்டை தெர்மோ கப்பல் என்று சொல்லுவோம். இரண்டு வேறுபட்ட உலோகங்கள், அதனால் ஏற்படக்கூடிய மின்னியக்க விசையை வெப்ப மின்னியக்க விசை என்றும் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தை வெப்ப மின்னோட்டம் என்றும் அழைக்கின்றோம். இந்த விளைவை வெப்பமின் விளைவு அல்லது சீபெக் விளைவு என்று அழைக்கின்றோம்.